வெல்கம் டு அம்மாச்சி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் இன்றைக்கி நான் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். எங்களுடைய வைபவங்களில் பார்த்தீங்களன்னு சொன்னால் முறுக்கு முக்கியமான ஒரு பலகாரம். அந்த வகையில் இன்றைக்கி அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்த்து எப்படி நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதலாக பார்க்குறீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வெள்ளை பச்சை அரிசியை நினைச்சு இடித்து அதில் இருந்து 1 கப் மா எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக உளுத்தம்மா நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ மா வறுபட்டு வந்துட்டுது. நீங்கள் இந்த கரண்டியால் இப்படி தட்டி பார்த்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். அதை எல்லாட்டி நீங்கள் கையால் எடுத்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். அந்த டைமில் இறக்கலாம். நான் இப்போ 275 மில்லிலிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். தேங்காய் பாலில் தான் நான் இன்றைக்கி முறுக்குக்கு மா குழைக்க போகிறேன். நீங்கள் தேங்காயை திருவி 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் 3 பாலையுமே எடுக்கலாம். நல்ல திக்கான பாலாக தான் இதுக்கு வேணுமென்று அவசியம் இல்லை, தண்ணி பாலாக இருக்கலாம். பால் இப்போ நல்லா கொதித்து வருது. நல்லா கொதித்து வந்த பிறகு நாங்கள் இறக்கி இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட வேணும். பால் ஆறுறதுக்கு இடையில் நாங்கள் மாவை ரெடி பண்ணலாம். இப்போ நான் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக அளவான உப்பு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அடுத்ததாக 1 தேக்கரண்டி எள்ளு, இப்போ நாங்கள் மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு இடியப்ப பதத்துக்கு நாங்கள் இதை குழைச்செடுக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு குழையுங்கோ. இப்போ நான் எடுத்த பால் அவ்வளவும் கணக்காக வந்திருக்குது. மாவுக்கு 275 மில்லிலிட்டர் பால் எடுத்து நான் அவ்வளோ கணக்காக வந்திருக்குது. இப்போ மாவை குழைச்செடுத்தாச்சுது. நீங்கள் கிணக்க மான்னு சொன்னால் பொழுத்தினால் இல்லை ஈரத்துணியால் மூடி வையுங்கோ. நான் இந்த முறுக்கு அச்சு தான் எடுக்க போகிறேன். இடியப்ப உரலுக்கெல்லாம் வடிவாக எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். அப்போ தான் மா ஒட்டாமல் நாங்கள் பிழிஞ்சு எடுக்கலாம். நான் இடியப்பத்தட்டில் தான் புளிஞ்செடுக்க போகிறேன். நீங்களும் இடியப்பத்தட்டில் புளியறதா இருந்தால் இடியப்பத்தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசுங்க. அப்போ தான் நாங்கள் ஈஸியாக அந்த முறுக்கை எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சா பிறகு நாங்கள் எண்ணெய் விடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறேன். முறுக்குக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் வேணும், அதால் கொஞ்சம் கூட எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு முறுக்கை நாங்கள் போட்டு எடுப்போம். நீங்கள் எண்ணெய் தெறிக்குமென்று பயந்தால் இப்படி கரண்டியில் போட்டு எடுக்கலாம்.
முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுதுன்னு சொன்னால் இந்த பபிள்ஸ் மாதிரி வாரதெல்லாம் இல்லாமல் வரும். அந்த டைமில் வந்து நாங்கள் முறுக்கே எடுக்கலாம். இப்போ வந்து முறுக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் வந்து இதை எடுக்கலாம். முறுக்கு வந்து ரெடி. நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.